ஐயா சரணம் சரணம் வைகுண்டா சரணம் சரணம் ஐயா சரணம் சரணம் வைகுண்டா சரணம் சரணம் சாமி தோப்பு போறவரே சந்தோஷமா போவதென்னு காரணத்தை சொன்னா தானே நானும் கூட வருவேனே. சாமிக்கெல்லாம் சாமியவர் மாயகுருநாதனவர் ஒரு முறை வந்து பாரு உன்னை நீயே கண்டு கொள்வாய். மாசுக்களி அளிக்க வந்து மாயவர் அவர் தானே தோஷம் எல்லாம் தீர்ந்து போகும் தூயவர் பதி வந்தா 1008 மாசியில் அவதரித்த ஜோதி ஐயா ஒன்னொன்னா கேளு நானும் சொல்லுகிறேன் சேதியா. 1008 மாசியில் அவதரித்த ஜோதி ஐயா ஒன்னொன்னா கேளு நானும் சொல்லுகிறேன் சேதியா. ஐயா சரணம் சரணம் வைகுண்டா சரணம் சரணம் ஐயா சரணம் சரணம் வைகுண்டா சரணம் சரணம் ஊரெல்லாம் சாமி உண்டு போய் வந்த பலனும் உண்டு சாமி தோப்பில் என்ன உண்டு சரியாக சொல்லும் ஐயா. நாளெல்லாம் கோவில் பதி கோடி கோடி இருந்தாலும் முன்வினையை தீர்க்கும் பதி சாமி தோப்பு அதுதானே. அம்மையப்ப நானவரு அமர்ந்திருக்கும் தோப்பு பதி நம்பிக்கை வச்சு வந்தா மாறும் நம்ம தலைவிதி. உச்சி பாட்டு பாடும் போது உச்சி கிரகம் மாறிவிடும் நிச்சயமா மாற்றம் வரும் உடனடியா பதிக்கு வாரும். உச்சி பாட்டு பாடும் போது உச்சி கிரகம் மாறிவிடும் நிச்சயமா மாற்றம் வரும் உடனடியா பதிக்கு வாரும். ஐயா சரணம் சரணம் வைகுண்டா சரணம் சரணம் ஐயா சரணம் சரணம் வைகுண்டா சரணம் சரணம் காசியில் கங்கை உண்டு செந்தூரில் கடலும் உண்டு சாமி தோப்பில் தீர்த்தம் உண்டா புரியும்படி சொல்லும் ஐயா. சத்தியே நாதன் தந்தே உத்திரி கிணத்து பதம் சாமி தொப்பில் உண்டு மையா சகலதினை தீர்க்கும் ஐயா. பட்டையில நீர் இறைச்சி பக்குவமா பதம் விட்டா தொட்டதெல்லாம் பொன்னாகும் தோஷம் எல்லாம் பறந்தோடும். ஒண்ணு சொல்ல ஒண்ணு கேட்க சொன்ன சாமி அவர் ஐயா ஒட்டுமொத்த உலகத்துக்கே சாமி தோப்பு அரணஐயா. ஒண்ணு சொல்ல ஒண்ணு கேட்க சொன்ன சாமி அவர் ஐயா ஒட்டுமொத்த உலகத்துக்கே சாமி தோப்பு அரணையா. ஐயா சரணம் சரணம் வைகுண்டா சரணம் சரணம் ஐயா சரணம் சரணம் வைகுண்டா சரணம் சரணம் சாமிக்கு ஒரு ஆகமந்தா பூமியில இருக்குதையா ஐயா வழியாக வந்தா என்னவென்று சொல்லும் ஐயா. உலகே திருமறைதான் அகில திரட்டதுதான் ஐயா அருளி வைத்த அற்புதமான ஆகமந்தான். முன்னுள்ள ஆகமங்கள் முழுதுமே அதில் உண்டு ஒரு முறை படிச்சாதான் வாழ்வதிலே பொருள் உண்டு. இடதிலே சொன்னதெல்லாம் நாடெங்கும் நடக்குதையா பாடி வைத்த பரம்பொருளின் பாதம் வந்து பணியும் ஐயா. இடதிலே சொன்னதெல்லாம் நாடெங்கும் நடக்குதையா பாடி வைத்த பரம்பொருளின் பாதம் வந்து பணியும் ஐயா. ஐயா சரணம் சரணம் வைகுண்டா சரணம் சரணம் ஐயா சரணம் சரணம் வைகுண்டா சரணம் சரணம்
பதிக்கு வருவதற்கு என்ன கொண்டு வரணும் ஐயா? ஐயாவுக்கு பிடிச்சதென்ன சொன்னால் கொண்டு வருவேனே. உண்டு பண்ணி வைத்தவர்க்கு கொண்டு போக தேவையில்லை, அந்த மலர் போதும் ஐயா. ஐயா அருள் கிட்டும் ஐயா. பெறுகின்ற மனிதர் அல்ல, தருகின்ற கடவுளவர். உருகி வந்து நின்னாலே பெருகி வரும் எல்லாமே. இல்லாத மனிதருக்கு கொடுக்க சொன்னார் ஐயாதான், பொல்லாத பொய்யடித்து வாழ சொன்னார் மெய்யாதான். இல்லாத மனிதருக்கு கொடுக்க சொன்னார் ஐயாதான், பொல்லாத பொய்யடித்து வாழ சொன்னார் மெய்யாதான். ஐயா சரணம் சரணம் வைகுண்டா சரணம் சரணம். ஐயா சரணம் சரணம் வைகுண்டா சரணம் சரணம். ஐயா வந்த நோக்கம் என்ன, அவதார நோக்கம் என்ன? பாமரனின் கேள்வி இது, பதில் என்ன சொல்லும் ஐயா? வழிபடும் மக்களுக்கு வழிகாட்ட வந்தார் ஐயா. ஜாதி பேதம் வேறறுத்து சமத்துவம் துலங்கிடவே வந்தாரே வைகுண்டர் தான். சந்தமுடன் வாழ வைக்க தந்தாரே பாக்கியந்தான், நல்லோர்கள் தலை தூக்க ஏழை குல மக்களுக்காய் இறங்கி வந்தார் ஐயாதான். நாளை என்ன நடக்கும் என்று சொல்லி வைத்தார். ஐயா நாங்கள் ஏழை குல மக்களுக்காய் இறங்கி வந்தார் ஐயாதான். நாளை என்ன நடக்கும் என்று சொல்லி வைத்தார் மெய்யாதான். ஐயா சரணம் சரணம் வைகுண்டா சரணம் சரணம். ஐயா சரணம் சரணம் வைகுண்டா சரணம் சரணம். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதையா, நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சதையா. இப்பிறவி பயனடைய இப்போதே நான் வாரேனே. வாரேன் என்று சொல்லதிலே வந்து தருவை குண்டரு. நெஞ்சத்திலே நினைத்தாலே நொடிக்குள் தஞ்சம் புகுவாரு. மனம் என்ற கண்ணாலே காணும் வழி என்றாரே, குணமாக நடந்தாலே நலம் காண வைப்பாரே. உனக்குள் கடவுள் என்று சொன்ன சாமி அவர்தானே, மனுஷன கடவுளாக்க வந்த கடவுள் அவர்தானே. உனக்குள் கடவுள் என்று சொன்ன சாமி அவர்தானே, மனுஷன கடவுளாக்க வந்த கடவுள் அவர்தானே. ஐயா சரணம் சரணம் வைகுண்டா சரணம் சரணம். 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 ஐயா சரணம் சரணம் வைகுண்டா சரணம் சரணம்.